வணக்கம். இன்றைய முக்கிய தேனாரம் செய்திகளுடன் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்க தயார் என்கிறார் அனந்தி சசிதரன். குறிகட்டுவானில் கரையொதுங்கிய சடலம். மருத்துவத்துறைக்கு தெரிவான மாணவன் நீரில் மூழ்கி பலி. ஆளுநர் செந்தில் தொண்டமானிடம் உயர்தர பெறுபேறுகள் இடைநிறுத்தப்பட்ட விவகாரம் குறித்து முறைப்பாடு அளித்த முஸ்லிம் மாணவிகள். கதிர்காமம் பாத யாத்திரையை முடக்குவதற்கு சதி முயற்சியா? தொடர்கிறது தேனாரம் செய்திகள். தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்க தயார் என்கிறார் அனந்தி சசிதரன். தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்க தயார் என முன்னாள் வடமாகாண சபை அமைச்சரும் தமிழர் சுயாட்சிக் கழக பொதுச் செயலாளருமான அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை முற்பகல் அவர் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: இலங்கை தீவில் ஈழத்தமிழர் தேசத்தின் பாரம்பரிய வரலாற்று தாயகம் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் உள்ளது. 75 வருடங்களுக்கு மேலாக சிங்கள தேசம் ஒருதலை பட்சமாக தீர்மானித்து வந்துள்ள இலங்கை ஒற்றையாட்சி அரசு ஈழத்தமிழர் தேசத்தையும் அதன் தாயகத்தையும் ஆக்கிரமித்துள்ள சிங்கள தேசம் நிர்ணயிக்கும் தேர்தல் அரசியலுக்குள் புகுந்து விளையாடி ஆக்கிரமிக்கப்பட்ட தேசம் தனக்குரிய அரசியல் தீர்வை கண்டுவிடச் சற்றும் இடமளிக்காத வகையில் இலங்கை அரசின் ஒற்றையாட்சி தன்மையும் மத ரீதியான முதன்மைத்துவமும் அரசியல் அமைப்பில் கட்டமைக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்தல் அரசியலில், அதுவும் குறிப்பாக பாராளுமன்ற, மாகாண சபை, உள்ளூராட்சி தேர்தல்களில் ஏன் தமிழர்களாக நாம் பங்கேற்கிறோம் என்றால் அதற்கு காரணம் உள்ளது. அதாவது, ஈழத்தமிழர்களின் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தாயகத்தின் பிரதேச வாரியான பிரதிநிதித்துவம் தவறாக பயன்படுத்தப்பட்டு எமது தேசிய இனத்தின் அரசியல் வேணவா மறுதலிக்கப்படுவதற்கும் மலினப்படுத்துவதற்கும் இந்த தேர்தல் அரசியல் ஓர் அரசியல் வழியாக பயன்படுத்தப்படக்கூடாது. எமது மக்களின் பெரும்பான்மையினரின் ஜனநாயக ஆணையில்லாதோர் எமது பிரதிநிதிகள் போல வலம் வந்து எமது தேசிய வேணவாவை திரிவுபடுத்தாமல் இருப்பதற்கு இத்தேர்தலில் நாம் போட்டியிடுவதன் மூலம் இலங்கையின் ஒற்றையாட்சி முறையை நாம் அரசியல் தீர்வாக ஏற்றுக்கொள்வதாக எவரும் ஒருபோதும் பொருள் கோடல் செய்ய இயலாது. அவ்வப்போது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வளங்களை ஏதேனும் ஒரு வகையில் ஆற்றுப்படுத்த இயலுமா என்ற முயற்சியிலும் இந்த பிரதிநிதித்துவத்தை பயன்படுத்துகின்றோம். சர்வதேச தளத்தை நோக்கி எமது குரலை ஓங்கி ஒலிப்பதற்கு இந்த பிரதிநிதித்துவத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று சிந்திக்க பயன்படுத்துகின்றோம். இவ்வகையில் மாகாண சபையின் அங்கீகாரத்தோடு ஐநா மனித உரிமை பேரவைக்கு சென்று ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள எமது தேசத்தின் கருத்தியலை எண்ணற்ற வழிகளில் முன்வைத்து வந்துள்ளேன். இன்னும் மேலும் பல கருத்துக்களை முன்வைத்து களமிறங்கியுள்ளார் அனந்தி சசிதரன். குறிகட்டுவானில் கரையொதுங்கிய சடலம். ஊராவத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறிகட்டுவான் கடற்பரப்பில் சடலம் ஒன்று நேற்று வெள்ளிக்கிழமை மாலை கரையொதுங்கியுள்ளது. குறித்த சடலமானது ஆணோருடையது. ஆனால் இதுவரை யாருடையது என்று இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை. மிகவும் சிதைவடைந்த நிலையில் உள்ள குறித்த சடலமானது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவத்துறைக்கு தெரிவான மாணவன் நீரில் மூழ்கி பலி. மருத்துவத்துறைக்கு தெரிவான அம்பாறை காரைதீவைச் சேர்ந்த 20 வயதான சிவகரன் அக்ஷயன் என்ற மாணவனை நேற்று வெள்ளிக்கிழமை காலை நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த துயரச் சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மரணமடைந்த மாணவன் அக்ஷயன் அக்குடும்பத்தின் ஒரேயொரு பிள்ளையாவார். காரைதீவு விபுலானந்த மத்திய கல்லூரியில் இம்முறை மருத்துவத்துறைக்கு தெரிவான 2 மாணவர்களில் அக்ஷயனும் ஒருவராவர். இவர் அண்மையில் வெளியான காபோத உயர்தர பரீட்சையில் சித்தி அடைந்து மாவட்டத்தில் 23வது இடத்தில் வந்து மருத்துவத்துறைக்கு தெரிவாயிருந்தார். அவர் தனது குடும்பத்தோடு 3 நாட்களுக்கு முன்பு உகந்தமலை முருகன் ஆலயத்துக்கு சென்று அங்கு தரித்துவிட்டு நேற்று வெள்ளிக்கிழமை காலை வரும்பொழுது பொத்துவில் மற்றும் லாகுகலைக்கிடையில் உள்ள நீலகிரி ஆற்றிலேயே நீராடிய பொழுது மூழ்கி உயிரிழந்துள்ளார். மாணவனின் சடலம் மேலதிக விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனைக்காக லாகுகலை மருத்துவமனையில் வைக்கப்பட்டு பின்னர் காரைதீவில் இறுதிக்கிரிகைகள் இடம்பெற்றன. இந்த சம்பவம் காரைதீவு பிரதேசத்தை மட்டுமன்றி அம்பாறை மாவட்டம் முழுவதையும் பெருசோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஆளுநர் செந்தில் தொண்டமானிடம் உயர்தர பெறுபேறுகள் இடைநிறுத்தப்பட்ட விவகாரம் குறித்து முறைப்பாடு அளித்த முஸ்லிம் மாணவிகள். திருகோணமலை சாகிரா கல்லூரியின் 70க்கும் மேற்பட்ட முஸ்லிம் மாணவிகள் உயர்தர பெறுபேறுகள் பரீட்சை திணைக்களத்தால் இடைநிறுத்தப்பட்ட விவகாரம் குறித்து கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானிடம் குறித்த முஸ்லிம் மாணவிகள் இன்று சனிக்கிழமை முறைப்பாடு செய்தனர். பரீட்சைகள் திணைக்களத்தின் விதிமுறைகளுக்கு எதிராக காதுகளை மூடி பர்தா அணிந்து பரீட்சை எழுத முடியாத நிலையில்
இம்மாணவிகள் அவ்வாறு பரீட்சைகள் எழுதியதால் பெறுபேறுகள் இடைநிறுத்தப்பட்டதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் தாம் எதிர்கொண்டுள்ள இக்கட்டான நிலைமை குறித்து ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு வந்த முஸ்லிம் மாணவிகள் தமக்கு உரிய தீர்வை பெற்றுத்தர நடவடிக்கைகள் எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்தனர். மாணவிகளின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களுடைய பிரச்சினைகள் குறித்து பரீட்சை திணைக்களத்துடன் கலந்தாடி உரிய தீர்வை பெற்றுத்தருவதாக மாணவிகளுடன் உறுதியளித்தார். இக்கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் கலந்து கொண்டார். கதிர்காமம் பாத யாத்திரையை முடக்குவதற்கு சதி முயற்சியா? வடக்கு கிழக்கு இந்து மக்களின் பாத யாத்திரையை முடக்கும் நோக்கில் கதிராமத்துக்கான காட்டுப்பாதை திறப்பது திட்டமிட்டு தாமதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதே நேரம் கதிராமத்துக்கான காட்டுப்பாதை திறப்பு தினம் தொடர்பான குழப்பத்தை தீர்த்து வைக்குமாறு கோரி ஜனாதிபதி மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜூலை 5ஆம் தேதி வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிர்காமம் ஆலயத்தின் பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. இந்த நிலையில் பாரம்பரியமாக தொடரும் தொண்டமனாறு சந்நிதி முருகன் ஆலயத்திலிருந்து கதிர்காமம் ஆலயத்துக்கு பக்தர்கள் பாத யாத்திரையாக செல்வது வழக்கம். இவர்கள் முன்னைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பாதைகளையே இதற்கு பயன்படுத்துவதும் வழக்கமாகும். பாத யாத்திரை செல்லும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்காக அம்பாறையின் உகந்தமலை காட்டுப்பாதை திருவிழா காலத்தில் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் இம்முறை காட்டுப்பாதை திறப்பதில் இழுபறி நிலை காணப்படுகிறது. முன்னராகையில் நடைபெற்ற கூட்டத்தில் முழுக்க சிங்களத்திலேயே பேசி தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன என்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கையிலே முன்னர் அறிவித்த பிரகாரம் இம்மாதம் 30ஆம் தேதி என்றும் பின்னர் ஜூலை 1ஆம் தேதி எனவும் அதன் பின்னர் ஜூலை 2ஆம் தேதி எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இறுதியாக ஜூலை 2ஆம் தேதி காட்டுப்பாதை திறக்கப்படும் என்று அறிவித்திருப்பது இந்து பக்தர்களிடையே குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான காட்டுப்பாதையை அனைவராலும் 4 நாட்களில் கடந்துவிட முடியாது. எனவே ஜூலை 2ஆம் தேதிக்கு முன்னராகவே காட்டுப்பாதை திறக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் காரைதீவு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கி ஜெயசிறில் கூறுகையில், காட்டுப்பாதை ஜூலை 2ஆம் தேதி திறப்பது என்பது தொடர்பான முடிவு வடக்கு கிழக்கு மாகாணத்திலிருந்து செல்லும் பாத யாத்திரை குழுவினருக்கு அறவே பொருந்தாது. 4 நாட்களுக்குள் கொடியேற்றத்துக்கு செல்லவும் முடியாது. காட்டுப்பாதை திறந்து வைக்கப்படுகின்ற கால அவகாசம் போதாமலும் இருக்கின்றது. இந்த பாரம்பரிய புனித யாத்திரையை முடக்க திட்டமிடப்படுகின்றதோ என்று எண்ணவும் தோன்றுகின்றது. எனவே இந்த புனித யாத்திரை பாரம்பரியமாக நிலைத்து பேணப்படும் வகையில் முறையான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இது விடயத்தில் ஜனாதிபதி கிழக்கு ஆளுநர் தலையீட்டை கோரி கடிதம் எழுதியுள்ளேன் என்றும் அவர் கூறினார். இத்துடன் நமது இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.